Hello guys, this is NK. இது NK View. நாம் இன்னைக்கு ஸ்குட் கேம் சீசன் 3 சீரீஸோட ரிவ்யூவை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் 1, 2, 3 சீசனாக ரிலீஸ் ஆன இந்த ஸ்குட் கேமோட ஃபைனலாக முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு நல்ல த்ரில்லிங்கான சீரீஸ் வந்து முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். எல்லாத்துக்குமே மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றா இருக்கும். ஃபஸ்ட் சீசன்லேருந்தே பார்ப்போம். ஃபஸ்ட் சீசன் வந்து நமக்கு அந்த சீசனே புதுசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அது வந்து பயங்கர த்ரில்லிங்காகவும் ஒரு செகண்டு பார்ட்டுக்கு உண்டான லீடே வந்து பயங்கர வெயிட்டாக கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ஆனால் அடுத்து அந்த செகண்டு பார்ட்டு வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டதோ, செகண்ட் சீசனு தேர்ட் சீசனு எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா? நம்ம கீஹுன் வந்து போய் அதை இப்போ மறுபடியும் போய் கலந்துக்கிட்டு அது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணணும், அதை அழிக்கணும், மறுபடியும் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த பிளான் வந்து சக்ஸஸ் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அது செகண்ட் சீசன் வந்து பெரிய ஒரு பிலோ ஆவரேஜ். சரி, அடுத்து அந்த இதுதான் ஃபுல்ஃபில் ஆகலை. சரி, அந்த கதையோட ரிவ்யூவே நம்ம பார்த்தோம்னா செகண்ட் சீசன் வந்து அதை அந்த மறுபடியும் போய் கலந்துக்கிட்டு அந்த பிளான் எல்லாத்தையும் நம்ம கொலாப்ஸ் பண்ணி மறுபடியும் இது பண்ணணும்னு நினச்சா அந்த ஃப்ரண்ட் மேனே வந்து பிளேயராக கலந்துக்கிட்டு அது ஒரு ட்விஸ்டாக இருந்துச்சு செகண்ட் சீசன் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு எண்டில் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபுல்ஃபில்லிங்காக முடிக்காதனால அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சே தவிர அப்படி செகண்ட் சீசன் வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு சீரீஸ் த்ரில்லிங்காக தான் போச்சு. பட் சீசன் 3 இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருக்கிற 6 எபிசோட்ஸையும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வந்து ஃபுல்லாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு த்ரில்லிங்கு சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு எமோஷனும் அவங்க இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பும் எல்லாமே வந்து பயங்கர அட் இட்ஸ் பீக் லெவலாக இருக்குமோ அந்த அளவுக்குமே ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே பயங்கர பீக்கில் இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், நம்ம தேனோஸ், அவன் ஃப்ரெண்டு மின்சு, 1A 120 இந்த மாதிரி 333 இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட கேரக்டரைசேஷனுமே வந்து தனித்துவமாகவும் ரொம்பவே நல்லாவே வடிவமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அடுத்து வந்து இதில் என்ன ட்ராபேக்குன்னு பார்த்தா வந்து நம்ம அந்த 333 கேரக்டர், அதாவது அந்த குழந்தையோட அப்பா இருக்கான், அவன் நல்லவனா கெட்டவனான்னு கடைசி வரைக்குமே ஒரு தெரியாத ஒரு இதில் இருந்து அவன் கேரக்டர் அவனே டிஃபைன் பண்ண முடியாத மாதிரி அவன் இருந்தான். அதுதான் பயங்கரது. இந்த சீசன் 3ல் ஃபுல் வில்லனாகவே அவன் தான் இருந்தான்னு நினைக்கிறேன். அவன் ஃப்ரண்ட் மேனோ இல்லை அவங்க அந்த எலைட்டு பீப்புள்ஸோ இல்லாமல் இவனே மிகப்பெரிய ஒரு வில்லனாக தான் இருந்தான். பட்டு இந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவன் தான் மிகப்பெரிய ஒரு கல்ப்ரிட்டாகவும் ஒரு நெகட்டிவாகவும் அவனை பார்த்தாலே எரிச்சல் வர மாதிரி பண்ணுற ஆளாக வந்து அவன் தான் இருந்தான். எண்ட் ஆஃப் த சீசன் வந்து அவன் இல்லை இருந்தாலும் வந்து அது அவன் எடுத்த ஒவ்வொரு டிசிஷனுமே வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது, ரொம்ப இதாகவே இருந்துச்சு. ஆனால் அவனை ஃபஸ்ட்டு போட்டிருந்தாலே நிறைய இதை வந்து காப்பாற்றிருக்கலாம். பட்டு என்ன பண்ணுறது, ஒவ்வொரு கதையில் த்ரில்லிங்லேயும் வந்து இந்த மாதிரி கேரக்டர் இருந்தால் தான் அது இன்னுமே கொஞ்சம் அலைவாக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து கடைசியில் ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான எண்டுன்னா நம்ம 456 கீஹுன் வந்து இறந்தது தான். பட் இது வந்து எதுக்காக நம்ம வந்தோமோ அந்த நோக்கமே நிறைவேறாமல் அந்த ரேஸில் நம்ம இல்லை, நம்மெல்லாம் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா இருக்கட்டும் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு எண்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கமே நிறைவேறலையே. அடுத்து போய் ஃப்ரெண்ட் மேன் போய் அவன் பொண்ணை பார்த்து அந்த கிஃப்ட் கொடுத்து இது பண்ணாலும் அடுத்து மறுபடியும் வேறு யூஎஸ்ஏல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இதை வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் இது எப்பயுமே எண்டாக போகிறது இல்லையே, எண்டாகணும்னு நினச்ச பிளானே இதாகலை. அதுக்கு எப்படி சீசன் 2 சீசன் 3 வந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஆரம்பிக்கணும், மறுபடியும் இன்னொரு கேமு போய் சம்பாதிச்சு மறுபடியும் இது பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதோ ஒன்று இருக்கும். மறுபடியும் அதை போய் தடுக்கிறேன்னு போய்
அதை விட இன்னொன்று என்னென்னா, ஒரு சீசன் 2ல் வந்து அந்த ஃப்ரண்ட் மேனோட தம்பி வந்து காப்பாற்றி அடுத்து வந்து போய் கீஹூன் கூட ஒரு டீலிங் போட்டு, நான் உள்ளே போகிறேன், நீ வெளிய இருந்து வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுங்கிற மாதிரி பண்ணி விட்டா. அவன் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன். கடைசி வரைக்கும் கடைசி ரவுண்டு எல்லாம் சாக போகிறாங்க, எல்லாமே தெரியுது. ஆனால் வந்து அவன் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே தாண்டா போகிறீங்கிற மாதிரி, இங்கே தாண்டா எல்லோரும் கிளம்பி போகிறீங்கிற மாதிரி 2 போட்டு 2 ஒரு டீமோட பெஸ்ட் டீமோட போயிட்டுருக்கிறான். ஆனால் 2 போட்டில் இருக்கிற கேப்டன் வந்து அவங்க ஆளுகளாக இருக்கிறான். இந்த இது கூட தெரியாமல் அவன் ட்ராவல் பண்ணிட்டுருக்கான். இதில் அவன் இன்னொருத்த ஒரு அடியாரில் இருக்கிற அவன் வந்து 2 நாளில் இவன் தான் அதுன்னு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் பண்ணிட்டான். இவன் ரொம்ப வருஷமாக பிளானை போட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாமல் கடைசியில் உள்ளே போய் சும்மா அவங்க அண்ணனை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்து கடைசியில் வந்து ஃபுல் அமௌண்ட்டு இவனுக்கு வர்ற மாதிரி பிளான் வந்துடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, சும்மா இருந்தால் வந்து எல்லாமே கையில் வந்து விலகுன்னு வந்து இந்த சீசன் 3ல் வந்து அவனோட கேரக்டரை பார்த்து வந்து சொல்லியிருக்காங்க. பட்டு அவன் வந்து இருக்கிறதுலே வந்து ஃபுல் ஹோப்பும் கொடுக்குறான். பட்டு இவன் போய் என்ன செய்ய போகிறான்னு ஒரு இதாகவும் இருக்குது. ஒன்றுமே செய்யலை, எதையுமே பண்ணல. கடைசியில் வந்து அந்த குழந்தையும் அவனுக்கு வந்துருச்சு, காசும் வந்துருச்சு. இது என்ன இதுன்னே தெரில. டோட்டலாக அந்த ஆரம்பித்த பிளானே வந்து லாஸ் ஆகி கெடுத்துட்டு 2 பேரும் இவனுக்கு நல்லா ஆயிடுச்சு, கீஹூன் தான் போயிட்டான். நம்ம அதை விட இன்னொன்று, இந்த நம்ம 222 டெத்துமே வந்து பயங்கர ஒரு எமோஷனலாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி 120 அவங்களெல்லாம் காப்பாற்றி எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தால் முதுகுலேயே குத்தி கொண்டுட்டான் அந்த 333. அவன் ஒன்று. அடுத்து அந்த அம்மா பையன் அவங்க இறந்த சீனாக இருக்கட்டும், எல்லாருடைய டெத்துமே வந்து பயங்கர ஒரு ஹார்ட் டச்சிங்கான சீனாக தான் அவங்க ஒன்றுமே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஃபுல் ஷாக்கிங்காகவும் ட்விஸ்டாகவுமே ஒவ்வொரு எபிசோட்லேயுமே இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம ஸ்குட் கேம் சீசன் 3வோட ரிவ்யூ. எல்லோரும் பாருங்கள், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்கான சீசனாக இருக்குது இந்த சீசன். ஸோ திஸ் இஸ் த NK ரிவ்யூ ஆஃப் த ஸ்குட் கேம் சீசன் 3. நம்ம ரேட்டிங் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா 5க்கு வந்து ஒரு 4 கொடுக்கலாம் இந்த சீசன் 3க்கு. சீசன் 2க்கு வந்து ஒரு 3 கொடுக்கலாம். சீசன் 1க்கு வந்து 4.5 கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ரேட்டிங் ஆஃப் த ரிவ்யூ. See you guys. Thank you for watching. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you guys. See you soon. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.